இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான் பார்க்க போகிறோம். படம் வேறு லெவலில் இருக்குது, ஜானரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 4 சைட்ஸில் நடக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை மையமாக வச்சுருந்த கதை. பட் லாஸ்ட்டில் ஒவ்வொன்றும் ஒரு கனெக்ஷனில் எல்லாம் சேரும்போது செம்மையாக இருக்கும் மூவி. கடைசி வரைக்கும் பாருங்கள். படத்தோட மூவி செலெக்ஷன்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த மூவி சூப்பராக இருக்குது. ஆனால் ஏன் அவருக்கு பெரிய ரெகக்னேஷனே கிடைக்கலன்னு தான் தெரியல. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரி மாதிரி காமிக்கிறாங்க, ஒரு கார்ட்டூன் ஸ்டோரி. அது என்னென்னா சொல்கிறாங்கன்னா, சுதர்ஷன் ஒரு சின்ன பையன் எப்போ பார்த்தாலும் வந்து அங்கே வழியில் போயிட்டு வர வழியில், ஸ்கூல் போயிட்டு வர வழியில் ஒரு மாமரம் இருக்கும், அவங்க மாங்காய் பறிச்சுட்டே இருப்பான். ஸோ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பார், பறிக்காதுன்னு. ஸோ ஒரு பெரிய கேட் மாதிரி போட்டு மூடி வச்சிருப்பான். ஆனாலும் அந்த கேட்டில் ஏறி அந்த மாங்காயை பறிச்சிருவான். ஸோ இதனால் டென்ஷன் ஆன ரங்கராஜன், அவர் பேர் ஹவுஸ் ஓனர், கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவார். ஒரு மாங்காய் பறிச்சதுக்காக சின்ன பையனை ஷூட் பண்ணிடுவார். பட் அப்படி ஷூட் பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த புல்லட் வந்து அவன் மேலே இல்லாமல் கிராஸ் பண்ணி பின்னாடி போய் விழுந்துடும். ஸோ அவன் மேலே கிராஸ் ஆகி பின்னாடி போய் விழுந்துடும். ஆனால் பட் அவன் அந்த ஸ்பாட்டில் இறந்துட்டான். ஸோ அவங்க வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரங்கராஜன் என்ன சொல்கிறாருன்னா, அது நான் சொல்கிறேன்ல, பார்த்தீங்கன்னா அவரோட புல்லட் அது இல்லை, ஏன்னா வந்து அவர் உடம்புல புல்லட் இல்லாதனால. ஸோ எப்படி இறந்தான்றது தெரியாமல் இந்த கேஸை அப்படியே அன்சால்வ்டாக முடிச்சிருவாங்க. ரங்கராஜன் என்ன பண்ணுவார்னா, அந்த கன்னை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆற்றுல தூக்கி எரிஞ்சிருவார். பட் எரிஞ்சவர் என்ன நடக்கும்னா, அந்த கன்று வந்து ஆற்றுக்குள்ளே போய் விழுகாமல் ஒரு தெர்மாக்கோல் மிதந்துட்டு வரும், அது மேலே வந்து போய் விழுந்துடும் தெர்மாக்கோல் பாக்ஸில். ஸோ இப்போ அந்த கன்று வந்து கரை ஒதுங்குது. அதை ஒரு லேடி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கோட படம். ஸோ இனிமேல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்சு முடிச்சிடறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு நியூலி மேரிட் கேர்ள். ஸோ அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. கிச்சனில் வந்து சம்பத்துன்னு ஒரு வேலைக்காரன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்க அத்தை வந்து, இதானா என் மருமகன், இனிமேல் நீ ஊடமாட கிச்சனில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணணும், அவள் என்னென்ன சொல்கிறாளோ அதான் நீ தான் பண்ணணும் அத்தை, இனிமேல் இது என் டிபார்ட்மெண்ட், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எதோ கீழே போட்டுருவான். உடனே வந்து டேய் லூசு பையில பார்த்து பண்ணிடான்னு அவங்க மாமியார் திட்டும் போது நம்ம அனிதா, ஸோ சாரி, அந்த நியூலி மேரிட் பொண்ணு பேர் வந்து மதி. ஸோ மதி வந்து சிரிச்சிருவாங்க. அண்ணி ரொம்ப சிரிக்காதீங்க, ரொம்ப உரை பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுவான். அவனுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே மதியை பிடிக்கவே இல்லை. ஸோ அவங்க மாமியார் வந்து, டேய் இது நம்ம புது மருமகள், அப்படிலாம் பேசாத மதி, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கலாமா, அவன் நம்ம சொந்தக்கார பையன் தான், இங்கே இருக்கான், கூட மாட உதவிக்கு நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீ மேலே போ, நான் அவனை அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டை அமுச்சு வைக்கிறேன். நல்ல நேரம் வந்து இன்னும் வர்றதுக்கு 11 மணி ஆகுமா, நான் அவனை அப்போ அமுச்சு வைக்கிறேன், நீ அது வரைக்கும் இந்த பாலை குடிச்சிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவளும் போய் பாலை குடிச்சிட்டு அவள் அப்படியே அசந்தே தூங்கிடுவான். ஸோ லேட் நைட்டில் தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வருவார். ஸோ ஃபஸ்ட் நைட்டும் நடந்து முடிஞ்சிடும். அடுத்து இன்னொரு சைடு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி பார்ட்டாக வந்து காமிச்சிட்டே இருக்காங்க. இந்த சைடு என்னென்னா ஸ்லீப்பர், அது அவங்க வந்து அபிராமி வந்து ஸ்லீப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பொண்ணு, அதாவது பொண்ணு இல்லை டிரான்ஸ்ஜெண்டர், ஃபஸ்ட்டு பையனாக இருந்து திருநங்கை, அதுக்கடுத்து கேர்ளாக மாறி இருப்பாங்க. பேர் வந்து கார்த்திக். அவனை வந்து இப்போது டாக்டருக்கு படிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ கடனை வாங்கி 80,000 கடன் இருக்கும், வட்டி மேலே வட்டி குட்டி போட்டு 80,000 கடன். ஸோ எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வந்து படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த பணம் கொடுக்குற டேட் லேட் ஆயிடுச்சு, 1 வீக்கும் ஆயிடுச்சு. ஸோ வந்து கடன்காரன் வந்து கேட்க போகிறான், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. எப்படி கட்ட போகிறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பயந்து உட்காந்துட்டு இருக்கா. ஸோ இது வந்து செகண்ட் பார்ட். தேர்டு இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. அங்கே யாருன்னா பரத்தோட ஒய்ஃப் பேர் வந்து ராச்சல். ஸோ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்னி அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும், 2 கிட்னியுமே. ஸோ டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்களோட கிட்னி மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அவங்க ஒரு கிட்னி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனி ரேச்சலுக்கு பிரச்சனை இருக்காது. பட் நீங்கள் உடனடியாக வந்து ஒரு பெரிய அமௌண்ட், சம்திங் 15 lakhs கிட்ட கட்டணும். 1 day தான் உங்களுக்கு டைம் இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றிடலாம். ஸோ வந்து நீங்கள் எப்படியாச்சும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி பரத்துக்கு 1 day டைம் தராங்க. ஸோ அடுத்து இன்னொரு சைடு காமிக்கிறாங்க. இது என்னென்னா, நம்ம பவி வித் கோமாளி பவி இருக்காங்களே. ஸோ அவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து திட்டிகிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக உடனடியாக நம்ம சொந்தக்காரத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. ஐயோ அம்மா எனக்கு இப்போல்லாம் வேணாம்மா, எனக்கு என்ன தெரியாத உன்னை பற்றி, நீ எதுக்கு வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன்கிட்ட என்னை ட்ராப் பண்ணியிருந்தா, நான் ஸ்கூட்டி வேலைக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நடந்து போ, அப்போ தான் உனக்கு கொழுப்பு குறையும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணாவும் திட்டுறாங்க. த ரீசன் பிஹைண்ட் திஸ், அவங்க யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது அரசு புரசெல்லாம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இப்போ திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்து, இதெல்லாம் வேணாமா, நான் நிறைய கேள்விப்படுறேன், ஆனால் இதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ, நம்ம ஜாதியில் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்பா அவன் நல்ல பையன்ப்பா, நல்லா ஒர்க் பண்ணுறான், நல்லா ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஜாதியா, இல்லை அப்போ இதோட நிறுத்திடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு.
ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இந்த மூவியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒன்னோட ஒன்று எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பரத்தை காமிக்கிறாங்க. பரத் வந்து ரேச்சலை போய் பார்க்குறாரு. ஸோ வந்து ரேச்சல் வந்து என்னடா நான் செத்துருவேன்னு சொன்னாரா டாக்டர், லூசு, நான் உன்னை அப்படி சாப்பிட மாட்டேன், நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ அப்பா கிட்ட போய் கேளுடா, உனக்கு பணம் தருவார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ பரத்தை டென்ஷன் ஆகிடுறாரு. என்னால் முடியாதுன்னு நீ நினச்சிட்டே, நான் அவ்வளோதான் நீ நினச்சிட்டே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா அப்படிலாம் இல்லை, என்னை விட நான் போய் பணம் ரெடி பண்ணணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. பரத்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் எப்படி இது நடந்துச்சு, என்னென்ன நடந்துச்சுன்றதை காமிக்கிறாங்க. ஸோ பரத் வந்து ரேச்சலை லவ் பண்ணுவாங்க. பட் பரத் வந்து ஃபஸ்ட்டு வந்து அடிதடி கொலை அந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ ரவுடி சொல்லப்போனால். ஸோ இதை பிடிக்காம அவங்க ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து பேசலாம்னு சொல்லும்போது ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ பரத் அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறாரு, உங்கள் பொண்ணுக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாங்க. ஸோ லைஃப்பை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சூப்பராக தான் ஆரம்பிக்கிறாங்க. பரத்தும் வந்து ஆட்டோ ஓட்டி ரொம்ப லைஃப் ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து இப்படி ஜாலியாக போயிட்டு இருந்தாலே என்ன நடக்கும், பேரிகேட் தடுத்துரும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கிட்னியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு. ஸோ என்னென்னமோ டயாலிசிஸ்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் ஒன்றுமே ஆகலை. இப்போ தான் வந்து கிட்னி ஒரு டோனர் வந்து தரதை ஒத்துக்கிட்டாங்க. கிட்னி ஃபுல்லாக மேட்ச் ஆகுது, பிளட் எல்லாமே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து அதுக்கு எப்படியாச்சும் பணம் ரெடி பண்ணணும், அந்த சுச்சுவேஷன் வித்தின் 1 டேயில் ரெடி பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் இப்போ பரத் இருக்காரு. இந்த சைடு என்னென்னா அபிராமி வீட்டுக்கு வரும்போது அங்கே வந்து அந்த அடியாட்கள் வசூலிக்கிறவங்க இருக்காங்கல்ல. ஸோ வந்து அவங்க வீட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட வந்து தப்பாக நடந்திருப்பாங்க. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் கிட்ட அவளை பிடிச்சி இழுத்து அவள் ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுருப்பாங்க. அவள் ஓரத்தில் ஒதுங்கி உட்காந்துருப்பா. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துடுவாங்க. நீ அடுத்து உனக்கு வந்து 1 டே டைம் தரேன், அப்படி நீ அதுக்குள்ளே நீ திருப்பி தரலைன்னா அதுக்கடுத்து நான் எப்படி வசூலிக்கணுமோ அப்படி நான் வசூலிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தப்பாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ அபிராமிக்கு இப்போ ரொம்ப பயம் வந்துடும். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறவர் வந்து ஜோதி. ஃபஸ்ட்டு அவரும் வந்து அந்த டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். இப்போ திருந்தி இந்த மாதிரி கூட்டுற தொழிலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்லீப்பர்ஸாக. ஸோ இப்போ வந்து அபிராமி அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாரு. அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம போலீஸ்கிட்ட போகலாமான்னும் போது போலீஸ்க்கு வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி இருந்தாலும் நீ சொல்கிறவா போகும்னு சொல்லி போகும்போது போலீஸ் வந்து, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்ட அவனை பற்றி, இங்கே மாமூல் வந்து பாதி தரதே அவன் தான், நைட்டானால் அவனோட காசில் தான் எல்லாருமே இங்கே சாப்பிட்றாங்க இருக்காங்க, வேஸ்ட்டு, நீ வந்து அங்கே தப்பிக்கவே சொல்லி இங்கே வந்து மாட்டிக்காத, திருப்பி பிரச்சனை பெருசாக தான் இருக்கும், ஒன்று காசை கொடுத்துருங்க இல்லை ஊரை விட்டு ஓடிடுங்கன்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துட்ருக்கா அபிராமி. ஸோ இந்த சைடு என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம மதி இருக்காங்களா, நியூலி மேரிட் கேர்ள், அவங்க வந்து அவுட்டிங் போகிறாங்க. நம்ம ஹஸ்பண்டோட அவங்க அவுட்டிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா, மாடர்ன் ட்ரெஸ்ஸில் கிளம்புவாங்க. அவங்க மாமியார் வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு போகாத மாதிரி வெளியே போகணுன்னா சாரி தான் கட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அடக்குமுறையெல்லாம் இருக்குது அந்த வீட்டில். இந்த ஜென்ரேஷனுக்கு அது இல்லாத மாதிரி அவங்க மாமியார் ரொம்ப ரூல்ஸ்லாம் போடுவாங்கல்ல, டிபிக்கல் இந்தியன் மாமியார் மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. அவுட்டிங் போயிட்டு இருக்கும் போது அங்கே வந்து அவங்க அத்தை பொண்ணு சம்திங் அவங்க வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அத்தை பொண்ணு சொல்கிறாங்க, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு மடியவே இல்லை, யாருக்குன்னு இருக்கோ அவங்களுக்கு தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மதி வந்து இப்போ கூட ட்ரை பண்ணுங்க, நான் வேணால் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற தேவையில்லை, எனக்கு நான் நினச்சா நான் எப்போ வேணால் நான் மடியை வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அபிராமி கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னடா அப்படி பேசுகிறாங்களே, ஏன் நீங்கள் மேரேஜ்க்கு வரல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க அத்தை பொண்ணு ஏற்கனவே ஒன் சைடு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து அபிராமி வந்து மதி வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காங்க நம்ம மதி. ஸோ இந்த சைடு வந்து பவி வந்து நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. ஸோ அவங்க அப்பாவும் வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து பவியோட அண்ணன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பாவுக்கு, எங்கப்பா இருக்கீங்க, இந்த மாதிரி நான் வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இந்த மாதிரி நம்ம தங்கச்சி வந்து இன்றைக்கி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்கப்பா, அவனையே எனக்கு என் ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னான், அவன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப ஜாதி வரி பிடிச்சவர். ஜாதியில் வந்து என்ன பிரச்சனாலும் அவர் தான் முன்னே நின்று சால்வ் பண்ணி வைப்பார். இப்போ கூட ஒரு ஃபோன் வந்திருக்கும், இந்த மாதிரி நம்ம ஜாதிக்கார பொண்ணு வந்து வேற ஒரு ஜாதிக்கார பையனை வந்து இழுத்துட்டு போயிட்டான், ஆனால் போலீஸ் வந்து இதை பெருசுப்படுத்திட்டு இருக்காங்க, அவன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் பங்காளி, நான் எப்படியா பேசி முடிச்சு விட்றேன், இதெல்லாம் இப்பயே வந்து முடிச்சு விட்டாதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஜாதி வரி பிடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒருத்தனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு, கீழே விழுந்துறான். ஸோ இவருக்கு வந்து ஒரே பதட்டமாயிருச்சு. ஸோ இப்போ போயிட்டுருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் காரில் ஒரு கன்று இருக்குது. இந்த கன்று எப்படி வந்துச்சு அப்படின்னு அவருக்கு சுத்தமாக புரியல. ஸோ வந்து டேஷ்போர்டில் எடுத்து போட்டுட்டு போயிட்டுருக்காரு.
ஸோ கண்ணை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஐயோ இது என்னடா அப்படின்னு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவர் போயிட்டுருக்காரு. ப்ளஸ் பவிக்கு வேறு மேரேஜ்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கார். ஸோ அப்போ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாரு ஒருத்தனை. ஸோ ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அவனால் வந்து அவன் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி நின்றுட்டு இருப்பான். இவர் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பார் பதட்டமாக இருந்து. ஸோ வந்து இவர்கிட்டே வந்து லிஃப்ட் கேட்டு இவர் ஆனால் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு, கையெல்லாம் நடுங்கிட்டு இருந்தனால நானே ஓட்டுறேன் சார், நீங்கள் கொஞ்சம் தள்ளிக்கோங்க, நான் போகிற வழியில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இப்போ போயிட்டுருக்காங்க 2 பேரும். ஸோ இப்போ அவங்க அப்படி காரில் போயிட்டுருக்காங்க. இந்த சைடு பரத்தை காமிக்கிறாங்க. இந்த சைடு பரத் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆட்டோவை விற்றுட்டு மணி வந்து வாங்கிட்டு வரான். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் ரெடி பண்ணுறதுனால எவ்வளோ முடிஞ்சிச்சோ தாங்கன்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த ஆட்டோ வச்சுட்டு இந்த பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்லி சம் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கொடுத்துட்டு அவர் மணி ரெடி பண்ணுறதுல பிஸியாக இருப்பார். ஸோ அடுத்து இந்த சைடு என்ன காமிக்கிறாங்கன்னா அபிராமிக்கு வந்து ஒரு கன்று கிடச்சிருக்கும். எங்கே கிடைச்சதுன்னு கேட்கும்போது இந்த கூவத்தில். ஸோ கூவத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு கன்று கிடைக்கும்னு சொன்னேன்ல, அதை எடுத்தது அபிராமி தான். ஸோ வந்து கூவத்தில் அந்த கன்று கிடைச்சோன்னே இதை வச்சு எனக்கு எப்படியா பணம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஜோதி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஜோதி என்ன பண்ணுறான்னா ஒரு சேட்டு கடையில் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சேட்டு வந்து இல்லீகலாக இந்த மாதிரி வெப்பன் சப்ளை பண்ணுறவர் தான். ஸோ அவர்கிட்ட இந்த கன்னை ஃபோட்டோ காமிக்கிறாரு. கன்னை வந்து நேரில் காமிக்காமல் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. இந்த மொபைலில் காமிச்சு இதுக்கு எவ்வளோ விலை கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும்போது 30,000 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பேரம் பேசி ஒரு 40,000 வரைக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நாளைக்கு வந்து பொருளை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி அபிராமிக்கிட்டேயும் ஜோதிக்கிட்டேயும் சொல்லி விட்டுருப்பாங்க. ஜோதி வந்து எக்ஸ்ட்ரா அவனுக்கு வச்சிருந்த வீட்டு வாடகை சம்பளம் அந்த காசுலாம் கொடுத்து ஒரு 40 to 50K வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க கடன்காரனுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ இப்போ வந்து அபிராமி இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கா, கொஞ்சம் மணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். பரத்தும் வந்து அவன் ஒய்ஃபுக்காக மணி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பரத்தும் நிறைய இடத்துல கேட்டு பார்ப்பான், ஆனால் வந்து மணி கிடைக்காது, அவ்வளோதான் கிடச்சிருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு சைடும் ஒவ்வொன்று நடந்துட்டுருக்கு. ஸோ பரத்துக்கு வந்து இப்போ அதுக்கு மேலே மணியே கிடைக்கல. ஸோ இப்போ என்னென்னா அவர் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல ரவுடியா, அவர்கிட்ட கேட்கும் போது என்கிட்ட இப்போ அமௌண்ட் இல்லைடா, பட் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஒரு டெலிவரி இருக்குது, அதை முடிச்சா எனக்கு கையில் ஒரு பணம் கிடைக்கும், ஒரு சம்திங் 15 to 20 lakhs வரைக்கும் கிடைக்கும், நீ வேணால் அதை டெலிவரி பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது வேறு வழியே இல்லாமல் பரத் ஒத்துக்கலாம். டெலிவரினா இந்த சென்ஸ் என்னென்னா கொலை பண்ணணும், அதான் அவங்க கோடு வரல டெலிவரின்னு சொல்லுவாங்க. ஒரு சமூக சேவகர் ஒரு சேவகமாக ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு லேடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து கொலை பண்ணணுன்ற மாதிரி ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதுக்கு இப்போ பரத்தும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டு இருப்பாங்க. முடிச்சோடனே காசு தந்துடுவீங்களான்னு கேட்கும்போது ஓகே நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை இப்போ பரத் வந்து ஷூட் பண்ணிடுவார் ஒரு பப்ளிக் பிளேஸில் வச்சு. ஸோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு அமௌண்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லி போகும்போது அங்கே கூட ஒர்க் பண்ணிட்டு 3 பேராக போவாங்க. ஸோ 3 பேருக்கு சரி பங்குன்னு சொல்லும் போது அந்த மெயின் லீடாக இருப்பான்ல, பரத்தை வர சொல்லியிருப்பான்ல, அவன் சொல்லுவான் சும்மா நீ ஒரு காரை திருடிட்டு வந்து எங்களெல்லாம் பிக்கப் பண்ணிட்டு போனால் உனக்கு சரி பங்கா, இதை முடிச்சது வந்து பரத்து, அதை செய்ய சொன்னது நான், எனக்கு தான் யார் செய்ய சொன்னான்னு சொல்ல தெரியும், ஸோ எங்களுக்கு தான் அதிகம் உனக்கு கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த கார் ஒருத்தன் திருடிட்டு வந்தான்னு சொன்னேன்ல, அந்த காரில் தான் போயிருப்பாங்க, திருட்டு வண்டியில் தான், அதில் வந்து ஒரு கன்று இருக்கும். ஸோ அந்த கன்னை எடுத்து இவனை வந்து மிரட்டுவான். ஆனால் அவனுக்கு ஷூட் பண்ணவே தெரியாது, ட்ரிகரை இழுக்காமல் ஷூட் பண்ணுவான். ஸோ ஷூட் ஆகிருக்காது. ஸோ என்னடா பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணை எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை முடிச்சு விட்டுருவான் இவன். ஸோ இப்போ பரத் வந்து எனக்கு வந்து என் ஒய்ஃபுக்கு டயாலிசிஸுக்காக தான் வந்து நான் வந்து பணம் கேட்டேன், எனக்கு ஒரு 15 lakhs வேணும், எனக்கு இந்த பணம் ஃபுல்லாமே இருந்தால் தான் என் ஒய்ஃபை காப்பாற்ற முடியும், நீ வந்து எனக்கு அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறியோ அதெல்லாம் நான் ஃப்ரீயாகவே வந்து செஞ்சு தரேன், நீ இப்போதைக்கு எனக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் தான்னு சொல்லும்போது அவன் சண்டைக்கு வந்துடுவான். நான் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேனோ அது வரைக்கும் பாதி உசுரை காப்பாற்று, இல்லாட்டி அதுவும் ஃபுல் அமௌண்ட்லாம் தர முடியாதுன்னு அவன் சொல்லுவான். ஸோ என்ன பண்ணிடுவான்னா பரத் வந்து கண்ணை எடுத்து இந்த ட்ரிகரை இழுத்து சுட தெரியாதவன் வந்து பாஸ் இதை ட்ரிகரை இழுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட தூக்கி போட்டிருப்பான். அந்த கன்று இப்போ பரத்கிட்ட இருக்கும். ஸோ அந்த கன்னை வச்சு இப்போ நம்ம அவன் ஃப்ரெண்டை வந்து யாரை பண்ண சொன்னானோ அவனை போட்டு தள்ளிடுவான். நம்ம பரத்தை போட்டு தள்ளிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இந்த சைடு என்ன காமிக்கிறாங்கன்னா மதி வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க 1 month. பட் மதிக்கு என்னென்னா வச்சுக்கோ, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒழுங்காகவே இவ கூட பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, அவளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அத்தை பொண்ணு மேலே ஏதோ க்ரேஸ்னால நம்மளே ஒதுக்குறாரோ, ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேருந்தே லேட் நைட்டில் வந்து தூங்குறது, ஒழுங்காக பக்கத்தில் கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்பா. ஸோ இந்த மாதிரி யோசிச்சு யாருக்காச்சும் ஷேர் பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவள் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிடுவா. ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப அவங்க அத்தை எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த டாக்டர் தான் வந்து மதியை வந்து மேரேஜ் பண்ணி வச்சதே, ஒரு நல்ல பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்கன்னு சொல்லி மேரேஜே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பரவாயில்ல, நான் வந்து பார்த்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா, நீங்கள் தான் டாக்டர் எங்கள் குலத்தை வந்து விருத்தி பண்ணி வச்சிங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பட் மதிக்கு வந்து அந்த ஹாப்பினஸ் கூட இல்லை, ஏன்னா அவங்க ஹஸ்பண்டை இன்னும் அவளால் புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இந்த சைடு என்ன நடக்கும்னா நம்ம
பவியோட அப்பா கூட்டு போயிட்டு இருப்பார்ல, ஸோ அவன் வந்து இப்போ பேச்சு கொடுத்துட்டே வராங்க. 2 பேரும் இப்போ பேச ஆரம்பிச்சுட்டே வராங்க. ஸோ இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்க ஃபோனில் வந்து எப்படா வருவேன், இன்னும் வந்துகிட்டே இருக்கேன், நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன், அவள் வந்துட்டால, சரி எனக்கு மேரேஜ் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க அப்பாவுக்கு டவுட் வருது, ஒருவேளை பவி லவ் பண்ணுறது இவனோ அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன தம்பின்னு கேட்கும்போது, ரொம்ப வருஷம் லவ் சார், இப்போ தான் பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து எப்படி அவளை லவ் பண்ணேனே தெரியல, இப்போ என் உடம்பு ஃபுல்லாக அவள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ காலேஜில் ஃபஸ்ட் டைமாக வந்து யாரையோ அடிக்க போகும்போது பவி தான் வந்து தடுத்து அடிச்சிருப்பா. ஸோ இவன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போகும்போது அந்த அடித்த பசங்க வந்து அடி வாங்கின பசங்க வந்து தப்பாக வந்து ஸ்டாஃபை வந்து வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சு தான் இவன் அடிச்சிருப்பான். ஸோ ஐயோ நம்ம தான் தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டோமோன்னு பவிக்கு அப்போலேருந்தே வந்து அந்த சீனியர் மேலே ஒரு கிரேஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுவாங்க. ஒரு பாலத்தில் ஒரு பாட்டி வந்து மயக்கம் போட்டு வந்திருப்பாங்க, பவி தான் ஹெல்ப் பண்ணுவாள். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த வழியாக தான் வந்து சீனியரும் வருவார். அவர் பேர் கதிர் இந்த படத்தில். ஸோ கதிரும் பவியும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு கிளம்பி போகும்போது இவளோட ஸ்கூட்டியை விட்டுட்டு தான் வந்திருப்பான். ஸோ கதிர் தான் ஏற்றி வந்திருப்பான். சரி வாங்க நானே உங்களை பிக்கப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபீஸும் வந்து 5000 சொல்லும் போது அவகிட்ட 2000 தான் இருக்கும். பட் கதிர் தான் ஃபுல் அமௌண்ட்டே பே பண்ணுவான். ஸோ பவிக்கு ரொம்ப பிடிச்சிரும். கதிருக்கும் இவளோட ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப பிடிச்சிரும். ஸோ பவி வந்து சொல்லுவா, நான் இந்த மாதிரி உங்களோட காலேஜ் ஜூனியர், நீங்கள் வந்து காலேஜில் டீபர் ஆகிட்டீங்க, உங்களை நான் நிறைய இடத்துல தேடினேன், பட் உங்களை கண்டே பிடிக்க முடியல, இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் கூட தேடினேன், ஆனால் உங்களை கண்டே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு கதிரும், ஓ அப்படியா, நம்ம 2 பேரும் பேசாமல் லவ் பண்ணுவோமான்னு ஸ்டார்டிங்கில் கேட்டுருவார். ஸோ பவிக்கு ரொம்ப பிடிச்சிரும், கதிருக்கும் பிடிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவள் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. காஃபி ஷாப், அப்புறம் வெளியே அவுட்டிங், அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. ஒரு சாங், ஒரு லவ் சாங் 2 பேருக்கும். ஸோ பவியோட அப்பா இப்போ கேட்டுட்ருப்பாரு, உனக்கு அவளை பற்றி என்ன தெரியும், சும்மா பார்த்தோம் லவ் பண்ணோன்னு அதுக்கடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லை சார் அவளை பற்றி எனக்கு ஃபுல்லாமே தெரியுன்றதுனால இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லிகிட்டு இருப்பான். ப்ளஸ் வந்து பிடிச்சா மட்டும் போதுமா, வேலை இருந்தால் போதுமா, வீடு இருந்தால் போதுமா, ஜாதி ஒத்து போகக்கூடாதா, எதுக்கு சார் ஜாதி மதம், அப்படி இருக்க படிச்சிருக்கோம், படித்தாலே எல்லாருமே ஒற்றுமைன்னு சொல்கிறதுக்கு தானே படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இப்போ அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி என்னென்னா, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 1 day தானே டைம் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து இந்த ஷூட், அதாவது துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சுட்டு காசை வாங்கிட்டு வந்துடலாம், விற்றுட்டு காசை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சேட்டு வீட்டுக்கு போனால் பார்த்தா போலீஸ் வந்து சேட்டை அரெஸ்ட் பண்ணி போவாங்க. ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேயும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும், மணி தேர்றது காசு இதுலேயுமே நாள் ஃபுல்லாக போயிடும். ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா இப்போ அவங்க பொண்ணை வந்து அந்த கேங் ரேப் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்து கேங் ரேப் பண்ணியிருப்பாங்க. ரேப் பண்ணி அந்த பொண்ணு முடியாமல் படுத்துட்ருக்கும். ஐயோ இப்போ நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நான் சாக போகிறேம்மா அப்படின்னு நான் டிரான்ஸ்ஜெண்டர் பையன் சொல்லுவான். ஸோ இதில் இதெல்லாம் என்ன இருக்குது, பொண்ணு இந்த காலத்தில் வாழ்கிறது கஷ்டம், இல்லை நீ எல்லாம் எப்படி வாழ போகிற, விடு இதெல்லாம் யோசிக்காத, உங்கள் அப்பா போகும்போதே நான் செத்துருப்பேன், ஆனால் உனக்காக தான் வாழ்ந்தேன், நீ எப்படியாச்சும் டாக்டர் படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப முடியாமல் ப்ளீடிங்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ இவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை வந்து எடுத்து வச்சுக்குவா அபிராமி. அதாவது விற்க போனது தான் அவன் சேட்டில் இல்லை. ஸோ அந்த துப்பாக்கி இப்போ அபிராமிகிட்ட தான் இருக்கும், அதை கையில் எடுத்து வச்சுக்குவா. ஸோ இந்த சைடு என்ன காமிக்கிறாங்கன்னா, மதியை காமிக்கிறாங்க. மதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னால. ஸோ ஒரு நாள் வீட்டில் படுத்துட்ருப்பா. அப்போ அவங்க அத்தை பொண்ணும் வீட்டுக்கு வந்திருப்பா. என்ன வீட்டுக்கெலாம் வரமாட்டேன், உங்கள் அத்தை தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ஸோ என்ன இப்போ திடீர்னு வந்திருக்கா, ஆமாம் வரணும்னு தோணுச்சு வந்தேன், பார்க்க வேண்டிய ஆளை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருப்பா. ஸோ அன்றைக்கி நைட்டு மதி தூங்கிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருப்பான். லைட் நைட்டில் தண்ணி தவிக்குதுன்னு தண்ணி குடிக்கலான்னு பார்க்கும்போது ஹஸ்பண்டை காணும் பக்கத்தில். ஸோ எங்கடா இவனை காணும் போயிட்டான், என்ன ஆளை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டவுட் படுவா. ஸோ இதுவும் அத்தை பொண்ணுக்கும் இவனுக்கும் லிங்க் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் படுவா. ஸோ கீழே அவள் ரூம் இருக்கும். யார் ரூம்னா அவள் அத்தை பொண்ணோட ரூம் கீழே இருக்கும். ஸோ அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அவள் ரூமில் அவள் இருக்கவே மாட்டாள். ஸோ ரூமில் இல்லை. அப்போ தான் அவங்க அத்தை காலையில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இவள் எப்படா போகிற எப்போ வரேன்னு தெரியவே மாட்டுது, 2 நாள் ஆளே காணும், எங்கேயோ வெளியே போயிட்டா போல, சொல்லாமல் கூட போயிட்டா போல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் வந்து அப்போ வந்து இன்றைக்கும் வரல போல அப்படின்னு நினச்சிக்குவா. ஸோ பக்கத்து ரூம்லேருந்து ஒரு சவுண்டு கேட்கும். என்ன சவுண்டுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பெரிய ஷாக். இவள் ஹஸ்பண்டும் அந்த சம்பத்துன்னு ஒருத்தன் இருப்பான்ல, ஸோ அவங்க 2 பேருமே கே. ஸோ 2 பேருமே வந்து ரொம்ப இன்டிமேசியாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம மதி பார்த்துட்டு ஒரே ஷாக், வெளியே போய் உட்காந்து அழுதுட்ருப்பா. ஸோ இதனால தான் இவன் நம்ம புருஷன் வந்து நம்ம கூட வரலையா, சேர்ந்தே இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அழுதுட்ருப்பா. ஸோ இப்போ தான் வந்து அவன் ஹஸ்பண்ட் வரான். வந்து சாரி மதி, நான் உங்ககிட்ட எவ்வளோ நாள் சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் என்னால் முடியல, என்னை மன்னிச்சிரு, என்னால் ஒரு பொண்ணு கூட பெட் ஷேர் பண்ணணும்னு நினச்சா ரொம்ப அருவருப்பாக இருக்குது, என்னால் முடியாது மதி, என்னை மன்னிச்சிரு, நான் அந்த டைப்பே இல்லை, எஸ் ஐம் அ கே அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுவான். ஸோ இதுக்கு
இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி வயிற்றுல காமிப்பா. ஸோ அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். இவளுக்கு ஒரே ஷாக் ஆயிரும், என்னடா இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் இருக்கிறவனை பார்ப்பான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் அப்பப்போ தப்பாக பார்ப்பான் மதியை. ஸோ அவனா அப்படின்ற போது ஒன்றுமே சொல்லாமல் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சைடு காமிப்பாங்க. இப்போ என்னென்னா பரத் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் ரச்சில் காப்பாற்றுங்க டாக்டர், இல்லை நீங்கள் சொன்னதை விட அதிகமாக பணம் இருக்குது, காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சாரி பரத், நான் கிட்னி டொனேட் பண்ணுற டோனரை இன்றைக்கி யாரும் ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை காமிக்கிறாங்க. பார்த்தா பரத் ஷூட் பண்ணதே அவங்க ஒய்ஃப்க்கு டோனராக இருக்க வேண்டிய லேடியை தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பரத்துக்கு ஒரே ஷாக் ஆயிரும், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே வெளியே உட்காந்துருப்பாரு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம மதி வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. ஸோ அபார்ஷன் லெட்டர்லாம் சைன் பண்ணிவிட்டு அபார்ஷனும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு பவியை காமிக்கிறாங்க. பவி வந்து இப்போ தான் ஒன்று சொல்கிறாங்க, பவியோட பாய் ஃப்ரெண்ட் கதிர்னு சொன்னேன்ல. ஸோ அவன் வந்து சொல்கிறான், இதுக்கே இப்படி சொல்கிறீங்களே, நான் உங்களை வந்து தப்பாக நினச்சிக்கலன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ அவங்க 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால தான் நாங்கள் இப்போ உடனடியாக மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். டேஷ்போர்டில் இருக்கிற கண்ணை எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுவார். ஷூட் பண்ணிவிட்டு வந்து இந்த சைடு காமிக்கிறாங்க. அபிராமி வந்து அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. யாருன்னா அவங்க பொண்ணை ரேப் பண்ணவனு தரது. ஸோ அவங்க பொண்ணுக்கு ரொம்ப முடியாது, இந்த நிலைமை காரணமாக இருக்கணும்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி இருக்கான்ல, ஹெல்ப் பண்ணுவான்ல எப்பயும், அவனுக்கு ஃபோன் பண்ணி நீ கார்த்திகா நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை போட்டு தள்ள போகிறேன்னு சொல்லிட்டு போய் ஷூட் பண்ணிடுவாங்க. ஜோதியும் அங்கே வந்துடுவார். ஸோ ஷூட் பண்ணோடனே அவன் கூட இருக்கிற ஒருத்தன் வந்து எல்லாரும் அடிக்க வருவாங்க. அதுக்குள்ளே வந்து ஜோதி எல்லாரையும் அடிப்பான். ஸோ அப்படியே ஃபைட் நடக்கும். அவன் கூட இருக்கிறவங்க வந்து சரி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா அவன் பண்ணுற எந்த விஷயமும் இவனுக்கு பிடிக்காது. ஸோ இப்போ என்ன சொல்லுவான்னா, இந்த கேங்குக்கு இப்போ 4 லீடர், எனக்கு கீழே நீங்கள் என் போஸ்ட்டில் நீங்களாம் இருந்துக்கோங்க, ஸோ விட்டுரு அவளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வாங்கிட்டு அவன் கன்னை வந்து அவன் கூடயே வச்சு சுற்றி அவனை வந்து ஆற்றுல தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து மதியை காமிக்கிறாங்க. மதி வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து அவங்க பசங்களை வந்து அவங்க அம்மா அப்பா போட்டு அடின்னு வெளுத்துருப்பாங்க. ஸோ வெளுத்து முடிச்சு அவங்க அடி வாங்கிட்டு ஓரத்தில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ மதி வந்து அபார்ஷன் பேப்பரை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு மாடிக்கு போவாள். மாடிக்கு போகும்போது அவளோட பேக்கில் வந்து ஒரு கன் இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ கீழே வந்து அவங்க மாமனார் பேசிகிட்டு இருப்பா, நம்மளுக்கு தேவை ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரிசு, இவள் தானே என்ன இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணி வாரிசை கொண்டு வருவோம், நீ கவலைப்படாமல் இரு, இவளை இன்னைக்கு இருக்குது, இவளை அடிக்கிற அடியில் இவளை கொண்டுருவோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இதை மதிக்கிட்டு இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவாள். ஸோ கீழே இறங்கி வரும்போது என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அபார்ஷனே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மதியை அடிக்க வருவாங்க. அப்போ தான் வந்து மதி வந்து, ஏண்டா உன் பிள்ளை கேன்னா உனக்கு ஒரு வாரிசும் வேணும்னா நீ வந்து என் கூட படிப்பியா அப்படின்ற மாதிரி மதி சொல்கிறா. ஸோ என்ன நடந்திருக்கும்னா, இவங்களுக்கு வந்து இவங்க குடும்பத்தில் வந்து வாரிசுன்றது வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான் பிறப்பாங்க. ஸோ அந்த பையன் மூலியமாக தான் வந்து வம்சமாக வாரிசு எடுத்துக்கிட்டே வந்தாங்க. இந்த தடவை இவங்களுக்கும் ஒரே ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு, அது பையன். ஆனால் வந்து அவன் வந்து கேயா மாறினனால ஸோ என்னால் வந்து பெண்ணு கூட வந்து உடலுறவு வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அழுதுருப்பான். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மதிக்கு வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டு அவங்க அப்பா போய் மதியை ப்ரெக்னென்ட் ஆக்கியிருப்பார். ஸோ இதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட மதி வந்து, ஸோ அதை யார் சொல்லியிருப்பானா, அவன் ஹஸ்பண்டே சொல்லியிருப்பாங்க, இல்லை மதி இவனும் காரணம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் காமிப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டனால தான் மதி வந்து அபார்ஷன் பண்ணிவிட்டு இப்போ அவங்க அப்பாவையும் அம்மாவையும் ஷூட் பண்ணிடுவாள். ஸோ இப்போ இந்த சைடு காமிக்கிறாங்க யாருன்னா பவி. ஸோ வந்து பவியோட அப்பா வந்து இவனை ஷூட் பண்ணியாச்சு, இனி வந்து நம்ம பொண்ணுக்கு மேரேஜ் நடக்காது, காப்பாற்றிட்டோன்னு நினைப்பான். ஆனால் அப்போ தான் பெரிய ட்விஸ்ட் இருக்கும். அந்த பையன் வந்து இவனே கிடையாது, வேற ஒரு பையன் கூட பவிக்கு கல்யாணம் நடந்துடும். ஸோ இவ சொன்னது கதையெல்லாம் வந்து பவி கூட நடந்த மாதிரி அவங்க அப்பா இமேஜின் பண்ணிக்குவார். ஸோ உண்மையான பொண்ணு வந்து வேற தான், கதிரோட உண்மையான லவர் வேற தான். ஸோ இப்போ இவர் கில்ட்டிலே செத்துட்ருப்பார். ஸோ அந்த சைடு என்னென்னா பரத்தை காமிப்பாங்க. பரத் வந்து பண்ண தப்பை வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி உட்காந்துட்ருப்பான். ஸோ இனி வந்து போலீஸும் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துடும், இந்த மாதிரி ஷூட் பண்ண தெரிஞ்சு. ஸோ அரெஸ்ட் பண்ண வரும்போது அந்த துப்பாக்கியை எடுத்து காமிச்சு, அவ்வளோதான் நம்ம கதை, நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷூட் பண்ண போவான். அதுக்குள்ளே போலீஸ் அவனை ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எல்லாருமே டெட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே எல்லா பார்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே ஒரு கன் இருக்கும். என்னடா நானும் ஃபஸ்ட் படத்தை பார்த்து நினச்சேன், என்னடா எல்லாருக்கிட்டையும் கன் அசால்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து படத்தோட ஒரு கனெக்ஷனே காமிப்பாங்க. என்னென்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து சுதர்ஷன் ஒரு சின்ன பையனை ரங்கராஜன் ஒருத்தர் ஷூட் பண்ணிவிட்டு அந்த கூத்தில் தூக்கி போட்டிருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கன்னை தான் வந்து நம்ம அபிராமி எடுக்கிறாங்க. ஸோ அந்த கன்னை எடுத்து அவங்க பொண்ணை ரேப் பண்ண ஒருத்தனை வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ ஷூட் பண்ணிவிட்டு அந்த கன்னை வந்து அங்கெல்லாம் அடியாள்கிட்டே கொடுத்துட்டு அவள் கிளம்பிடுறாளா.
ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லீடரை வந்து கூவத்தில் தூக்கி போடும்போது கன்று வந்து அவங்க கார்லேயே விழுந்துடும். ஸோ திருப்பி காரை எடுக்கும்போது தான் பார்ப்பாங்க கன்று இருக்குது. ஐயோ இந்த கன்று என்னால் எங்கே இருக்குது, அப்போ போலீஸ் வந்து செக் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு காரில் தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. ஸோ அந்த காரை யார் ஓட்டுறாங்கன்னா பவியோட அப்பா ஓட்டுறாரு. ஸோ அந்த கன்னை தான் டேஷ்போர்டில் வச்சுருப்பாரு. ஸோ அதை எடுத்து ஷூட் பண்ணிடுறாரு. நம்ம கதிர்னு ஒருத்தனை ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ அந்த காரை வந்து பரத் வந்து ஒரு பொண்ணை ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்களே. ஸோ அந்த காரை வந்து பரத்தோ கூட இருக்கிற க்ரைம் பார்ட்னர்ஸ் தான் வந்து திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வரும்போது தான் அந்த கன்று வந்து அவன் பார்த்து அவன் வச்சுருப்பான். ஸோ சுட தெரியாமல் ஒருத்தன் வச்சுருப்பான்னு சொன்னேன்ல. ஸோ அவன்கிட்ட இருந்து பரத் வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ இப்போ பரத் கிட்ட இருக்கிற கன்னை வச்சு இந்த கன்று என்ன பண்ணுவான்னா பரத் ஹாஸ்பிட்டலில் ரேச்சலை பார்க்க வரும்போது கன்று அவன் கையில் இருக்கும். ஸோ இங்கேருந்து போலீஸ் கிட்ட மாட்டிடுவோன்னு சொல்லிட்டு மதியோட பேக்கில் வந்து அந்த கன்னை போட்டுருவான். ஸோ மதிக்கிட்ட ஒரு கன்று இருக்குன்னு சொன்னால எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுன்றது அது பரத் தான் போட்டிருப்பான். ஸோ இப்போ மதி வந்து அந்த கன்னை எடுத்து அவங்க மாமனாரும் மாமியாரும் கொண்டுட்டு அது திருப்பி தூக்கி போட்டுறான். ஸோ எல்லார்கிட்டையும் வந்து 6 புல்லட் இருக்கும். ஒரு புல்லட்லேயும் ஒருத்தர் இறந்துட்டாங்க. ஸோ யாருனாலும் அவங்க பண்ணும் வன்மம், கோபம், பொறாமை, பொய் இதனால வந்து அழிஞ்சிருவாங்கன்றது இந்த படம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் 4 கதையுமே ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள், அது செம்மையாக இருந்துச்சு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ்னு நான் ஏதோ அந்த காலத்து படம் ரொம்ப போரிங்காக இருக்கும்னு நினச்சேன். பட் படம் உண்மையாக ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. கட் பண்ணி ஒவ்வொரு சீனையும் இப்போ காமிச்சிட்டே இருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு படம். நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை வந்து மீண்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகும். தேங்க்யூ.